சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளான படகிலிருந்த 11 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சீ ஆஃப் ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளான படகிலிருந்த 11 இந்திய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் இந்திய மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 600 படகுகளுக்கு மேற்பட்ட இந்த பகுதியிலிருந்து யாரும் இன்னைக்கு கடலுக்கு போகல. 5000-6000 குடும்பத்துக்கு மேல இன்னைக்கு இதனால இந்த மீன்பிடிக்கு போறதுனால பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது மாதிரி தொடர்ச்சியான சூழ்நிலைகள் வராத அளவுக்கு இரு நாட்டு அரசாங்கமும் இந்த மீனவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரணும். இதேவேளை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் இலங்கை தமிழக அரசுகள் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம் தெரிவிக்கின்றார். இந்த தடைக்காலம் முடிந்து இந்த 6ஆம் மாதம் தொடக்கம் அவர்களின் வருகை மிதமிஞ்சியதாக காணப்படுகிறது. இந்த கடல் எல்லை என்பது இலங்கை கடல் என்பது இலங்கை மீனவர்களுக்குரியது. அது எந்த நாடாக இருந்தாலும் அதை உள்நுழைவது என்பது அது ஒரு ஆக்கிரமிப்புக்கு சமமானது. எதிர்வரும் காலங்களிலாவது தமிழக மீனவர்கள் இந்த போராட்டங்களை கைவிட்டு எமது வளங்களை காவு கொள்வதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளுமாறும் தமிழக அரசு நிச்சயமாக இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் வராதிருப்பதை உறுதிப்படுத்துமாறு தயவான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம்.